தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரையில திருவாக்கியங்கள். குறிப்பாக 18வது வாக்கியம். கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மையும் கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். நாம் பார்க்குறோம், தெய்வத்தை யாரும் கண்டதில்லை. காரணம், அவருக்கு உருவம் என்பது இல்லை. அவன் உருவம் இல்லாத தெய்வத்தை நான் கண்டுபிடிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதன் வழியாக. எப்படி? அதை நாம் பார்க்கின்றோம். தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர் யார்? அது இயேசு கிறிஸ்து. கடவுள் தன்மையும் கொண்டவர் அது யார்? இயேசு கிறிஸ்து. ஒரே மகன் யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்தியிருக்கின்றார். யாரை? உருவம் இல்லாத தெய்வத்தை வெளிப்படுத்தியிருக்கின்றார். அப்போ இயேசுவை நான் பார்த்தேன் என்றால் நான் யாரை நான் பார்க்கின்றேன்? பிதாவாய தெய்வத்தை நான் பார்க்கின்றேன். இதுதான வாசிக்கிறோம். கொலோசியருக்கு திருமுகத்தில் 1ஆம் அதிகாரம் அங்கே 15ஆம் வாக்கியத்தில், அவர் கற்புலனாகாத கலவுடைய சாயல். அவருங்கிறது யார்? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு புலப்படாத கடவுளுடைய சாயல். மீண்டும் நாம் பார்க்கணும், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் அங்கே பிலிப்பு கேட்பார், ஆண்டவரை தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று. அப்போ இயேசு சொல்கிற வார்த்தை 8ஆம் வாக்கியத்தில், பிலிப்பே, இத்தனை காலமாக என்னோட இருந்து என்னை நீ அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்கின்றவன் தந்தையை காண்கின்றான். அப்போ இயேசு கிறிஸ்து யாரை பிரதிபலிக்கின்றார்? பிதாவாய் தெய்வத்தை அவர் பிரதிபலிக்கின்றார். அப்போ இயேசுவை பார்த்தால் பிதாவாய் தெய்வத்தை நான் பார்க்கின்றேன். அப்போ நான் பார்க்கின்றோம், இயேசுவை நான் அன்பு செய்கிறேன் என்றால் பிதாவாய் தெய்வத்தை நான் அன்பு செய்கின்றேன், தூய ஆவியாரை நான் அன்பு செய்கிறேன். காரணம், ஆவியானவர் தந்தையின் விருப்பத்தை இயேசு உள்ளில் இருந்து கொண்டு அவர் இயேசு வழியாக அவர் செயல்படுகின்றார். அப்போ மூவொரு கடவுளையும் நான் அங்கே ஆராதிக்கின்றேன், வணங்குகின்றேன், நன்மை செய்கிறேன். அப்போ இயேசுவை நான் ஆராதித்தாலே மூவொரு கடவுளையும் ஆராதிப்பு துல்லியமாக மாறும். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லமனாய தெய்வமே, உருவம் இல்லாத தெய்வத்தை இதா நீ தாமே மகன் வழியாக நீ தாமே வெளிப்படுத்துகின்றேன். ஆவியானவரை அந்த மகன் வழியாக அனைத்து நீ செயல்படுத்தி உண்டுகின்றேன். அந்த இயேசு கிறிஸ்துவை நான் சொந்தமாக்குற பொழுது, அந்த தெய்வத்தை நான் சொந்தமாக்குற சமயத்தில் மூவொரு கடவுளாகி உன்னை எல்லாமே நான் சொந்தமாக்குகின்றேன். அந்த உணர்வோடு நான் இன்றும் செயல்பட கிருபை தந்திடும். எவ்வாறு நீங்கள் ஒற்றுமையுடனும் தோழமையுடனும் பகிர்வுடனும் அந்த மூவொரு கடவுளின் தன்மையோடு இருக்கிறீர்களோ, அதே போல் நாங்களும் அதே உணர்வோடு இருந்து செயல்பட கிருபை தந்திடும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.